2007 நவம்பர் 19 முதல் இன்று வரை அமுதகானம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் ஆதவனுக்கு மெகா டிவியின் சார்பாக ஒரு அன்பு பரிசு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த காட்சியை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் சுருக்கமாக ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஆக்சுவலாக இப்போ இவங்க ரெண்டு ஒரு காலையும் விழணும். என்ன 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 இல்லை, இவங்க என் தங்கச்சி. அந்த வயசு என்னை விட ஒரு 5 வயசு கம்மி. என் கூட படித்தாங்க, சரியா? ஆனால் என்னை விட ஐயா என்னை விட கொஞ்சம் சீனியர். அதனால நான் இவர் காலில் விழுறேன். 2 காலையில் விழுந்த மாதிரி வார நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, இதே மேடையில் அமுதகானம் 1000 நடந்தது. அந்த அமுதகானம் 1000ல் நீங்கள்லாம் அப்படி கைதட்டினீங்க. எங்க மேடம் சொன்னாங்க, என்ன 1000, நீங்க மட்டும் இந்த பேராதரவை தொடர்ந்து கொடுங்க, லட்சம் போம்னாங்க. அன்னைக்கு அதே மேடையில் நான் இன்னொன்னு சொன்னேன். எங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்து நான் சினிமா பார்க்க திருட்டுத்தனமா போவேன். எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அம்மா ஆறுதல் படுத்துவாங்க. இந்த அமுதகான வெற்றிக்கு பிறகு எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப எங்க அம்மா உயிரோடு இல்லை, இந்த அமுதகான வெற்றிக்கு பிறகு எங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா உன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் இருக்குன்னு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரியாம நானே காசு கொடுத்துருப்பேனே, தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஓடிச்சு, என்ன பெற்ற தாய்க்கு தெரியாத என்னுடைய அந்த தன்மை என் கூட படிச்ச என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மேடையில் சொன்ன அமுதகான 1000ல் அவங்க என் தாய். என் தாய்க்கு தெரியாதது என்னிடம் கண்டு இதனை இவன் கண் விடல்னு சொல்லி இவங்க என்கிட்ட ஒப்படைச்சது. உண்மையிலேயே இவங்க சொன்னாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்க தான்னு, நான் சிரிச்சேன். ஏங்க என்னங்க, அதுலயும் நான் ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பேன். இப்ப சார் தான் என்ன கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்காரு, சேவிங் எல்லாம் பண்ணி. இல்லைன்னா நான் ஒரு கரடு முரடா ஒரு பாரமார்த்தா இருப்பேன். இருந்து ஒரு காம்பேரிங்க்கு என்ன போய் கூப்பிடுறீங்களங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க கொடுத்த நம்பிக்கை, சார் கொடுத்த ஆசீர்வாதம், the day one itself வெற்றி. மேடம் சொல்றாங்க, முத நாள் டெலிகாஸ்ட் ஆகுது, நான் கொடைக்கானல்ல ஷூட்டிங்ல இருக்கேன். இவங்க சொல்றாங்க 1வது நாளே உனக்கு வெற்றிப்பான்னு சொன்னாங்க. அது தொடர்கிறது. ஒரு உண்மையை சொல்றேன், இது வெற்றி மலர்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு செடி என்றால் இதற்கு ஆணிவேர் நம்ம மேடம் தான். அதுல மலர்களாக பூத்து குலுங்குகின்ற அந்த வெற்றி நீங்க. அதுக்கு நீர் ஊற்றி சூரிய ஒளி கொடுத்து உரம் கொடுத்தவங்க பொற்கால கட்டத்து திரை இசை கலைஞர்கள். இந்த வெற்றி செடி மலர் கொடிக்கு அப்படி பாதுகாப்பு கொடுத்து அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவர் என் அன்பு தந்தை KV தங்கபாலு அவர்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியினை கடந்த 8 வருடங்களாக ஒருங்கிணைத்தும் தொகுத்தும் வழங்கும் திரு கனகராஜ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் முதல் படத்தொகுப்பாளர் திரு மணிகண்ட யாதவ் அவர்களை அழைக்கிறேன். தங்க நாணயம் பரிசு. இந்த நிகழ்ச்சியினை 10 வருடங்களுக்கும் மேலாக ஒளிப்பதிவாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ஆதவனை போலவே 2007 முதல் இன்று வரை லைப்ரரியனாக இருந்து எல்லா பாடல்களையும் எடுத்து தரும் திரு சக்திவேல் அவர்கள்.
அமுதகானம் நிகழ்ச்சி என்பதனால் இந்த அமுதகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடைவிடாது அவர்கள் நிகழ்ச்சியாகவே தொடர்ந்து நடத்தி வரும் இவர்களுக்காக அன்பு பரிசு அளித்தோம். இவர்கள் மட்டுமல்ல, மெகா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஒவ்வொரு அன்பரும் மிகவும் அவர்களுடைய சேனல் போலவே எல்லா நிகழ்ச்சியையும் பொறுப்பாக கவனித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கெல்லாம் உரிய நேரத்தில் உரிய பரிசு வழங்கப்படும். நன்றி.